குட்டீஸ்க்கெல்லாம் லீவ் விட்டா போதும். எல்லாரும் வந்து போகணும்னு ஆசைப்படுற ஒரே பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊர் தாங்க. எங்க அத்தை ஊரு. இங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்குங்க. அந்த ஆலமரத்தில தான் குட்டீஸ் எல்லாருமே லீவ் விட்டா போதும் விளையாண்டுட்டு இருப்பாங்க. என் பையனும் லீவ் விட்டதும் வடுகு வலசு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. என் தங்கச்சி குழந்தைங்க, அத்தை பொண்ணோட பசங்க எல்லாரும் வந்திருந்தாங்க. ஸோ நாங்களுமே வந்து இங்க 2 நாள் ஸ்டே பண்ணிட்டோம். காலையில சாமியெல்லாம் வச்சு மாலையெல்லாம் போட்டு நோம்பு சாட்டியிருக்கிறோம்னு சொல்லி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எங்களோட சின்ன வயசும் ஞாபகம் வந்துருச்சு. சின்ன வயசுல நாங்களுமே சப்பாரமெல்லாம் எடுத்து விளையாடுவோங்க. அதெல்லாம் ஞாபகம் வந்துச்சு. அதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு. உங்களுக்குமே இந்த மாதிரி அனுபவமெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்குன்னா கண்டிப்பா கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஈவினிங் போல எல்லாரும் தோட்டம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. அங்க போனதுமே வந்து கிணறு, கண்ணுவலி காடு இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். கிணத்துல வந்து கண்ணுவலி காட்டுக்கு விடுறதுக்காக விலைக்கு வாங்கி ஊத்தின தண்ணி தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே மாடெல்லாம் வந்து பால் கறந்ததுக்கு அப்புறமா அத்தை மாமாவும் கிளம்பிட்டாங்க. நாங்க போய் கண்ணுவலி காட்டை பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். இந்த வருஷம் மழை இழுத்துட்டே போனனால எல்லாருமே வந்து கண்ணுவலி காட்டுக்கு தண்ணி விலைக்கு வாங்கி தான் ஊத்திட்டு இருக்கோம். ஆடு மாட்டுக்கு மட்டும்தான் வந்து போர்ல இருக்கிற தண்ணி வந்து சரியா இருக்குதுங்க. கஷ்டப்பட்டு கட்டி காப்பாத்திட்டு வந்தான். இந்த முயல் வந்து பாத்தீங்கன்னா செடி முளைச்சு வரும்போதே வந்து கடிச்சு விட்டுருது. கண்ணுவலி செடியை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் கடிச்சிருச்சு அப்படின்னா திரும்ப வந்து வளராது. அந்த செடி அவ்வளவுதான். திரும்ப அடுத்த வருஷம் தான் புதுசா முளைக்குங்க. அதுக்காக நாய் குலைக்கிற மாதிரி ஸ்பீக்கர் வாங்கி மாமா கட்டி விட்டுட்டு இருந்தாங்க. முயல் வந்து கடிக்காம இருக்கிறதுக்காக. மாமா வந்து போர் போட்டிருந்தாங்க. அதுல வந்து தண்ணி ஒரு சொட்டு கூட வரலங்க. சரி அதை ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க.